கழுத்து பீஸ் அடித்ததுக்கப்புறம் எப்படி கொக்கிப்பட்டி வீப்பட்டி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ நான் கொக்கிப்பட்டி வீப்பட்டி அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிசைன் வந்து வச்சுட்டேன், இந்த பிசுறு வந்து உள்ளே போகிறதுக்காண்டி. இப்போ அதை வந்து நம்ம எப்படி வந்து அந்த பிசுரை வந்து கரெக்டாக உள்ளே வச்சு அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து சொல்கிறேன். ரெண்டு பக்கமுமே வந்து இப்போ நமக்கு வந்து கழுத்து பீஸ் வந்து அடித்தாச்சு. இது வந்து லெஃப்ட் சைடு போகிறதுனால ப்ளைனாக இருக்குது, இது வந்து வெளிப்பக்கம் அதாவது ரைட் சைடு வர்றதுனால நான் அந்த டிசைன் வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த டிசைன் உள்ளே போகிற மாதிரி, அதாவது இந்த பிசுறு வந்து கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருவோம். அது கரெக்டாக நேராக பிசுரெல்லாம் இல்லாமல் நீட்டாக கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ இதுக்குள்ளே அளவு வந்து நான் வந்து மெயின் பீஸ் வந்து கிடையாது, அதனால் நான் ரெண்டுக்குமே லைனிங் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீட்டாக வந்து இந்த லென்த் வந்து பார்த்துக்கிறேங்க. பார்த்துட்டு இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறேங்க. அதாவது இந்த பீஸ் வந்து சிங்கிள் பீஸ் கிடையாது, ரெண்டு பீஸாக இருக்குது. ரெண்டு பீஸில் வந்து நான் அகலம் வந்து ஒரு 2 இன்ச்சு அகலத்துக்கு வந்து எடுத்துருக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும் அளவு. 2.25 இன்ச்சு அளவுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து 1/4 இன்ச்சு, அதாவது இந்த மாதிரி 1/4 இன்ச்சு வந்து வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி நீட்டாக கீழே வந்து மடித்து விட்ருங்க. கீழே வந்து மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இந்த அளவுக்கு அதே மாதிரி இங்கேயும் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறேங்க. அளவு வந்து மடிக்கிற அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதை வந்து கரெக்டாக மடிச்சுட்டு நமக்கு வந்து எந்த அளவுக்கு தையலுக்கு வந்து நம்ம விட்டு இது பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து தையல் போடுங்க. இப்போ நான் 1/4 இன்ச்சு அளவுக்கு வந்து தையல் போடுறேன். இப்போ இதை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அப்படியே கரெக்டாக மடிச்சிருங்க. அந்த அளவுக்கு அப்படியே நீட்டாக வந்து இப்போ அந்த பிசுறு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அதை போக அதை கரெக்டாக வந்து அப்படியே மடிச்சு விட்ருங்க. இப்போ இதை வந்து திருப்பி இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த பக்கமாக திருப்பி பாருங்கள். இப்போ இதை வந்து இந்த பக்கம் இதை எடுங்க, இந்த பக்கமும் இதை வந்து எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா நீட்டாக நமக்கு வந்து ரெண்டு பக்கமும் பிசுறு வந்து உள்ளே போயிருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு படிமான தையல் வந்து கரெக்டாக நீட்டாக வந்து எடுத்து விட்டுட்டு ஒரு தையல் வந்து இதில் வந்து போடுங்க. இங்கேயும் எடுத்து விட்ருங்க நல்லா நீட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா பிசுறு ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் இருக்குது. இப்போ இதை வந்து ஒரே மடிப்பு நமக்கு வந்து ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். நமக்கு பாருங்கள் பிசுறு வந்து உள்ளே போயிடுச்சு. இந்த டிசைனும் வந்து உள்ளர போயிடுச்சு. நம்ம லேஸ் வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த டிசைனும் வந்து நமக்கு வந்து உள்ளே போயிடுச்சு. இதை நீட்டாக கரெக்டாக அந்த அளவுக்கு அதை அப்படியே மடித்து வந்து தையல் போட்டுருங்க. நல்லா நீட்டாக கீழே வந்து நீட்டாக எடுத்து விட்டுக்குருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக நமக்கு வந்து கொஞ்சம் கூட பிசுறு வெளியில் தெரியாமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஷேப் வந்து நீட்டாக வந்திருக்கு. இந்த கொஞ்சம் கூட பிசுறு வந்து வெளியில் வரல. இது வந்து வளையம் வைக்கிற பக்கம். இப்போ நான் வந்து கொக்கி வைக்கிற பக்கம் உங்களுக்கு வந்து வச்சு காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த இதை போட்டுக்கிறேங்க. எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் வந்து நேரு கரெக்டாக பார்த்துக்கிறேங்க. அதே மாதிரி இதையும் வந்து 1/4 இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. இதையும் வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதை வந்து மடிச்சுக்கிறேங்க, கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ கீழே வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து அதை அப்படியே கரெக்டாக மடிச்சுக்கிறோங்க. மடிச்சுட்டு தையல் போட்டுருங்க. இது வந்து கழுத்து பீஸ் அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மெத்தட் வந்து அடிக்கணும். ஆனால் வந்து ரெண்டும் வந்து ஃப்ரண்ட் பீஸும் ரெண்டும் முன்பாக ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். இப்போ இது வந்து கரெக்டாக அதே மாதிரி இந்த பக்கம் கீழே வந்து உள்ளர வந்து நல்லா நீட்டாக மடிச்சு விட்ருங்க. இப்போ இது வந்து அப்படியே வந்து திருப்பினீங்கன்னா இந்த பிசுரெல்லாம் கரெக்டாக உள்ளே போயிருக்கும். இப்போ இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு படிமான தையல் வந்து போடணும். நல்லா நீட்டாக வந்து போட்டிங்கன்னா தான். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் மடித்தது இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து கரெக்டாக ஒரு மடிப்பு வந்து நல்லா நீட்டாக மடிங்க. மடிச்சுட்டு அதை வந்து இன்னொரு மடிப்பு. இதில் நீங்கள் சிங்கிள் பீஸ் வேணுன்னா கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இப்போ 2ஆக போட்டிருக்கேன். இது வந்து நம்ம கொக்கி கோர்க்கிறதுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்காண்டி கீழேயும் கரெக்டாக பார்த்துக்கிறங்க அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 பீஸும் நீட்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த பிசுரை மாத்திரம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து உங்களுக்கு வந்து வச்சு காமிக்கிறேன். இந்த டிசைன் வச்சுருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி தைக்கிறது, அதாவது இது வந்து வளையம் வைக்கிறது, இது வந்து கொக்கி வைக்கிறது கரெக்டாக மேலே வந்து வச்சு பார்க்கணும். ரெண்டும் கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறது வந்து பாருங்கள். இப்போ அளவு வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஏத்தரக்கம் இல்லாமல் நீட்டாக ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக அடித்தாச்சு. இதே மாதிரி வந்து இந்த மாதிரி வச்சு வந்து திருப்பணும், பிசுறு இல்லாமல் அடிக்கிறது. நான் ஆல்ரெடி நம்ம கழுத்து பீஸ் அடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி தான் வந்து
கொக்கிப்பட்டி வீப்பட்டி வந்து அடிக்கணும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிசைன் வந்து நான் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து கிராஸ் பீஸில் தைக்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன saree அதாவது ப்ளவுஸில் ஒரு பக்கம் உள்ள பார்டரை வந்து கிராஸ் பீஸாக கட் பண்ணி நான் வந்து இந்த டிசைன் வந்து போட்டிருக்கேன். இந்த லேஸ் அதிலே வந்து வச்சுருக்கேன். ஒரு ரவுண்ட் நெக்கு நீட்டாக வந்திருக்கு. அந்த ரவுண்ட் நெக்கு இதை நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.